சென்னை திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் கல்வி விருது விழா கோலாகலம். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு வைர நகைகளை பரிசாக வழங்கி விஜய் பாராட்டு. கல்வி விருது விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் பெற்றோரை அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திலேயே சந்தித்து பேசி குழு புகைப்படம் எடுத்த விஜய். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் ஒரு பிரிவு மாணவரால் தாக்கப்பட்டு உயிர் பிழைத்த +2 மாணவர் சின்னதுரையுடன் அமர்ந்திருந்த விஜய். தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் மருத்துவர்கள், இன்ஜினியர்கள் இருந்தாலும் நல்ல தலைவர்களுக்கான தேவை இன்னும் இருப்பதாக விஜய் பேச்சு. மருத்துவம், பொறியியல் மட்டும்தான் நல்ல ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்தில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க. இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள். படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றும் சிறந்த தலைவர்கள்தான் தற்போதைய தேவை என்றும் விஜய் கருத்து. ஃபியூச்சரில் அரசியலும் ஏன் ஒரு கெரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது? அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? ஓகே, ஆர்வம் எனக்கு புரியுது. பட் இப்போதைக்கு படிங்க, மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நீட் விலக்கு மசோதாவுக்கு மத்திய அரசு உடனடியாக ஒப்புதல் தர வேண்டும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தனி தீர்மானம். மருத்துவ மாணவர் சேர்க்கையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும் எனவும் கருத்து. மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களை சேர்க்கும் உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கும் வகையிலும் அமைந்துள்ளன. நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். நீட் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் விவகாரங்கள் போட்டித் தேர்வு மீதான மாணவர்களின் நம்பிக்கையை சீர்குலைத்துள்ளது. உச்சநீதிமன்றத்திடம் கூட்டு வாங்கிய பின்னரே நீட் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட்டதாகவும் முதலமைச்சர் பேச்சு. அண்மை காலமாக தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கம் பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில் அதிகமாகிவிட்டதாக விஜய் பேச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. பெற்றோர் என்கிற முறையில், அரசியல் தலைவர் என்கிற முறையில் தமக்கும் அச்சமாக இருப்பதாகவும் விஜய் ஆதங்கம். ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். போதைப் பொருள் பயன்பாடு மாணவர்கள், இளையோரின் சுய அடையாளத்தை அழித்துவிடும் என விஜய் அறிவுறுத்தல். Say no to temporary pleasures, say no to drugs என மாணவ மாணவிகளையும் ஒருமித்த குரலில் சொல்ல வைத்து விழிப்புணர்வு. Say no to temporary pleasures, say no to drugs. தேங்க்யூ. இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லாரும் எடுக்கணும்ட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். விஜய் கல்வி விருது நிகழ்ச்சிக்கு துபாயில் இருந்து வந்த தனியார் பாதுகாவலர்கள் பாதுகாப்பு. பெற்றோர்கள் மாணவர்கள் செல்போன், ஸ்மார்ட் வாட்ச், பேனா போன்றவற்றை எடுத்துச் செல்ல அனுமதி மறுப்பு. நீட் விலக்கு கோரி கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானத்தை கண்டித்து பாஜக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு. நீட் தேர்வு அவசியமானது, நியாயமானது, நீட் தேர்வு நிச்சயம் வேண்டும் என நயினார் நாகேந்திரன் கருத்து. டெல்லி விமான நிலையத்தின் முதலாவது டெர்மினலில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழப்பு. பலத்த மழையால் மேற்கூரை இடிந்து வாகனங்கள் மீது விழுந்ததில் பலர் காயமடைந்ததாக தீயணைப்புத் துறையினர் தகவல். டெல்லியில் பெய்த பலத்த மழையால் ஆசாத் மார்க்கெட் பகுதியில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரில் சிக்கிய பேருந்து. ரப்பர் மிதவைகள் மூலம் கயிறு கட்டி பயணிகளை மீட்ட தீயணைப்புத் துறையினர்.
ஜியோவை தொடர்ந்து இணையதள டேட்டா மற்றும் அழைப்புக்கான கட்டணங்களை 21% வரை உயர்த்தியது ஏர்டெல். நாடு முழுவதும் வரும் 3ஆம் தேதி முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருவதாக அறிவிப்பு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சந்திப்பு. கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை தேவை என ஆளுநரிடம் மனு. குற்றாலம் மெயின் அருவியில் வெள்ளம் வருவதை அறிந்து சைரன் ஒலி எழுப்பி சுற்றுலா பயணிகளை அப்புறப்படுத்திய போலீசார். அடுத்த சில நிமிடங்களில் வளைவை தாண்டி ஆர்ப்பரித்து கொட்டிய வெள்ளம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள ஓவேலி ஆற்றை கடக்க முயன்றபோது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட குட்டி யானை. உயிர் போராட்டத்தில் விடாமுயற்சியுடன் வெள்ளத்தில் நீந்தி கரையேறிய வீடியோ காட்சி. சேலம் மாவட்டத்தின் ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் 20% அளவுக்கு விற்பனை சரிந்துள்ளதாக ஊழியர்களை கடிந்து கொண்ட பெண் அதிகாரி. சட்டவிரோதமான மது விற்பனை பற்றி தெரிந்தும் தெரியாமலும் இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தகவல். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் நாளை நடக்கிறது. கோப்பையை வெல்ல இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் பலப்பரீட்சை.